வணக்கம். இன்னைக்கு நான் வந்து அவல் வச்சு அல்வா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துருக்கிறேன். சிகப்பு அவல் கெட்டி அவல் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். பாகு வெல்லம் எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த வெல்லத்தை போட்டுடலாம். அது கரையட்டும். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். இந்த அவலை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. அவளும் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு. இதில் முந்திரியை வறுத்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து பாகு வரணும்னு இல்லை, நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சிதுன்னா போதும். கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அவளை போட்டுடலாம். நான் ஏற்கனவே அவள் வச்சு பொங்கல் செஞ்சு போட்டிருக்கிறேன். என்னோடய வீடியோவில் பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வெல்லம் நல்லா ஒரு கொதி வந்தது போதும். அந்த வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். இப்போ நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதில் குப்பை ஏதாவது இருந்ததுன்னா வடிகட்டியில் வந்துடும். அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த வெள்ளைப்பாகு வச்சிடலாம். பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியாட்டு தெரியும். சீக்கிரம் வெந்துடும். வெந்து வரும்போது கெட்டியாயிரும். நான் இன்றைக்கி கெட்டி அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் நைஸ் அவலும் கூட எடுத்துக்கலாம். நைஸ் அவல் ஊற்றும்போது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். எந்த கப்புக்கு நீங்கள் அளக்குறீங்களோ 1 கப்பு வெல்லம், தண்ணி வந்து 1.5 கப்பு ஊற்றுனீங்கன்னா போதும். இது கெட்டி அவளுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப வேலை ஈஸி. சட்டுன்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வெல்லம் போட்டிருக்கிறதுனால நம்ம கலர் பொடி எதுவுமே போட வேண்டியதில்லை. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டியாகிட்டு வருது. 2 நிமிஷத்துலேயே கெட்டியாயிரும். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக நான் வச்சதுனால கொஞ்சம் வெளியிலலாம் தெரிக்குது. நீங்கள் கொஞ்சம் குறுகலான பாத்திரமாக வச்சுட்டிங்கன்னா இப்படி வெளியில் தெரிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இந்த இப்போ வந்து நம்ம அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் அடுப்பை அதிகமாக தான் வச்சுருந்தேன். கைவிடாமல் கிளறிட்டு பக்கத்துலேயே இருந்து கிளறணும். இப்போ நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் சர்க்கரை 1க்கு 1 போட்டிருக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா 1.25 கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்படியே சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, பாத்திரத்தோடு ஒட்டாமல் வரணும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே வெளியில் வரும் பாருங்க. நான் கொஞ்சம் தான் நெய் ஊற்றிருக்கிறேன். அல்வானாவே கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றணும். மொத்தமாக 3.5 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன். 3.5 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், நெய்யெல்லாம் அப்படியே வெளியில் கக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். பாதாம் இருந்தாலும் பாதாம் பருப்பு கூட நீங்கள் கட் பண்ணி வறுத்து போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து இப்படி நல்லா சுருண்டுட்டு வர்றது இதுதான் பக்குவம். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அப்படியே ஓரமாக வருது பாருங்க. இந்த அல்வா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நம்ம வெல்லம் போட்டிருக்கிறோம், அவள் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். ஒரு நாளைக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துடலாம். நல்லா சுருண்டுட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க. இதான் ரெடி. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொட்டுறேன் பாருங்க. பாத்திரத்தில் ஒன்றும் கூட ஒட்டாது, அப்படியே விழுங்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான அவல் அல்வா ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த அல்வா செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். ரொம்ப டேஸ்டான அவல் அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.